பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, ஜோதிடம் பற்றி பல விஷயங்களையும் ஆன்மீகம் பற்றி பல விஷயங்களையும் பார்த்துட்டு வரோம். இன்று நாம் அதை தொடர்ந்து பார்க்கக்கூடிய விஷயம், இந்த ஜோசியத்தை நான் எப்படி சார் பார்க்குறது அப்படின்னு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய ஏஐ டூல் நிறைய வந்திருக்கு. இப்போ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி உங்கள் பிறந்த தேதி போட்டிங்கன்னா ஏஐயில் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு பதில் சொல்லுது. இப்போ நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அஸ்ட்ரோ அப்படின்ற பேரில் டாக்கு, ஜிஸ்ஸு, உஸ்ஸு, பஸ்ஸுன்னு சொல்லி பேர் வச்சு க்யூரு, இன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ட்ரோன்ற நேமோட சேர்த்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இந்த வெப்சைட்லலாம் போனீங்கன்னா 40 ரூபா பணம் கட்டினா பேசலாம், ஃபஸ்ட்டு கால் ஃப்ரீ அப்படின்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இது என்னுடைய விளம்பரத்துக்காகலாம் பேசலை, நீங்கள் என்கிட்ட ஜாதகமே பார்க்க தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் பார்க்கக்கூடியது சரியாக பார்க்கணும்னு சொல்கிறேன். இப்போ ஏற்கனவே ஜோசியர்கிட்ட போனாலே பாதி பிரச்சனையும் கொடுத்துட்றாங்க. என்கிட்டலாம் நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு, நீங்கள் என்னென்ன தகவல் கொடுப்பீர்கள், எத்தனை வருட தகவல்கள் கொடுப்பீர்கள், உங்களிடம் நான் எவ்வளோ கேள்விகள் கேட்கலாம், நீங்கள் எந்த வயதுலேருந்து எந்த வயது வரை கொடுப்பீர்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். ஐயோ, உனக்கு தேவை இருந்தால் பாரியா, இது நான் என்ன பேக்கேஜாக கொடுக்குறேன், வாங்கி வச்சுட்டு நீ என்ன அடுத்த வருஷம் தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சுக்கின்ற மாதிரி வாங்கி வச்சுட்டுலாம் இல்லை. உனக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீடு இருந்தால் பாரு, இல்லைன்னா பார்க்காதேன்னு சொல்லிக்கிறேன். அப்போ இந்த நீடு இல்லாமல் பொழுதுபோகாமல் பார்க்குறவங்களுக்கு இப்போ என்னென்னா, அவங்களோட இப்போ நீங்கள் இப்போ ஃபேஸ்புக் ஆன் பண்ணுறீங்க, ஒரு ஜோசிக்காரர் வராரு, நல்லா அவர் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒழுங்காக தான் இருப்பார். அந்த ஆடில் வரும்போது மஞ்சள் கலர் சட்டை போட்டிருப்பார், ருத்ராட்ச கொட்டையாக போட்டிருப்பார், ஒரு திருச்சூலம் இது போட்டிருப்பார். அந்த ஆள் நேராக பார்த்தாலும் அப்படி இருக்க மாட்டார், உங்களுக்கே தெரிஞ்ச ஆளாக கூட இருப்பார். அவர் பேசுவார், பூஜா நீங்கள் 27/12/98 பிறந்திருக்கிறீங்க, நீங்கள் ஒருத்தர் 7ஆம் தேதி விரும்புனீங்க, அவர் 12ஆம் தேதி உங்களுக்கு பிரேக்கப் பண்ணிட்டாரு, அடுத்த மாதம் உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லுவார். உடனே நம்ம ஆளுக்கு பொறுக்காது, ஓகேங்களா. அவர் பேர் ஜெயில ஆரம்பிச்சுலாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம போய் ஆர்வத்தில் என்ன செய்கிறோன்னா, அவருக்கு ஃபஸ்ட்டு கால் ஃப்ரீன்னு வர போடுறாங்க இல்லையா, நம்ம போய் என்ன செய்வோம், என்ரோல் பண்ணிவிட்டு டீட்டெயில் கொடுத்துட்டு உள்ளே போகிறப்ப, ஹாய் உங்கள் பேர் சுதாகர்னு வச்சுங்களேன், ஹாய் சுதாகர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பிறந்த தேதியை போட்டுக்கிட்டு நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சடக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும், பக்கமாக வந்துகிட்டே இருக்கும். இது யாரும் பண்ணுறதில்ல, இது ஏஐ டூல் பண்ணுற வேலை. ஏன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய ஸ்டூடெண்ட் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. இவங்க சொல்லக்கூடிய பதில்களை எல்லாம் ஏஐ வச்சு அவன் கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டான். இவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டால் கஸ்டமர் எதை போட்டால் 5 ஸ்டார் போடுறாங்க, எது மாதிரி பதில் சொன்னால் 2 ஸ்டார் போடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் பிரேக்கப் ஆகிருக்கிறான், அவன் எனக்கு பிரேக்கப் ஆகிருக்கு அப்படிங்கிறப்ப ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறப்ப இல்லைங்க, இந்த ஜாதகம் பிரேக்கப் ஆனது தான், இது திருப்பி சேராது அப்படின்னோடனே அவனை ஸ்டார் போட விட்டுருக்கோம் இல்லையா. அவன் என்ன ஸ்டார் போடுவான் இல்லைங்களா, திருப்பி சேராதுன்றது ஜாதகம் சொல்லுது. ஆனால் அவனுக்கு என்ன வேணும், அவனுக்கு திருப்பி சேரணுன்றப்ப அந்த ஜோசியருக்கு என்ன செஞ்சிடறான்னா 1 ஸ்டார் இல்லைன்னா 0 ஸ்டார் போட்டு பூவர் அப்படின்னு போட்டு போயிடான்னு வச்சுக்கோங்களேன். அதை ஏஐ என்ன பண்ணுன்னா ஸ்கேன் பண்ணுது. அப்போ எவனாச்சும் லவ் பிரேக்கப் மோடில் வந்தான்னா அவனுக்கு என்ன சொல்லணும் அப்படின்றப்ப, அடுத்த வாரம் நாளான்னைக்கு காலையில் உங்களுக்கு கால் வந்துடும் சொல்லிட்டோம்னா அவனுக்கு 5 ஸ்டார் போட்டு எக்ஸலண்ட் அஸ்ட்ராலஜர்னு போட்டிருக்கான்றப்போ அந்த பதிலை ஏஐ எடுத்து வச்சுக்கிட்டு எவனெல்லாம் பிரேக்கப்பில் வரானோ அவனுக்கெல்லாம் 1 வாரத்தில் சேர்ந்துடும், 9 நாளில் சேர்ந்துடும் சொல்லி பதில் சொல்லும் பொழுது அவனுக்கு ஹாப்பி ஆகிடுறானுங்க. அப்போ இது மாதிரி இந்த சொசைட்டியை இந்த ஏஐ டூல் அப்படிங்கிறது ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்குது. சரியாக புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஜாதகம் எதற்காக பார்க்க வரீங்க, நம்மளுக்கு சும்மா ஒரு பொழுதுபோகலை, நான் காலேஜ் படிக்கிறேன், சும்மா பஸ்ஸில் போகும்போது ஒரு ஆடு பார்த்தேன், லவ்வர் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, சும்மா போட்டு பார்ப்போம் 100 ரூபா தானே அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்குறதா இருந்தால் நீங்கள் ஏஐடியோ இல்லைனா பிஐடியோ இல்லைனா கண்டக்டர்கிட்ட கூட பேசலாம் ஜோசியத்தை பற்றி, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சப்ஜெக்ட் என்னென்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க, மீண்டு வர முடியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, பையன் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, காசு பிரச்சனை, கடன் பிரச்சனை, இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் ப்ராப்பர் அஸ்ட்ராலஜரை பார்த்தே ஆகணும். அப்போ ப்ராப்பர் அஸ்ட்ராலஜரில் இந்த வெப்சைட்டில் இல்லையானா கண்டிப்பாக இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட வாய்ஸ் காலில் பேசுங்க. இந்த டெக்ஸ்ட்டில் பேசுகிறது எல்லாமே ஏஐ தான். இப்போ எல்லா சிஸ்டத்துலையுமே ஏஐ தான். உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் எல்லாமே ஏஐ தான். இப்போ என்னென்னா, நிறைய பேர் இப்போ அஸ்ட்ராலஜருக்கே குழப்பமாக இருக்கிறது என்னென்னா, அஸ்ட்ராலஜர் லாக் அவுட் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு உட்காந்து லாகின் பண்ண உடனே ஒரு 50 பேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சி வச்சுருக்கு ஏஐயாவே. என்ன அனுப்பிச்சி வச்சுருக்குது, உங்களுக்கு வலது காலில் ஒரு மச்சம் இருக்கிறது, உண்மையானால் அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு நற்செய்தி காத்திருக்கிறது, அழைக்கவும் சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அவனுக்கு. என்னடா இது நம்ம போடவே இல்லை அப்படின்ட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, சார் நீங்கள் சொன்ன மச்சம் இருக்குது சார், உங்களுக்கு ஒரு வாரத்தில் நல்லது நடந்துனீங்க, என்ன நல்லதுன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறான். அப்போ என்னன்னா, இது நாங்கள் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி ஜோசியர்லாம் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, சார் நான் பேசவே இல்லை சார் அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் ஏஐ என்ன பண்ணுதுன்னா, யாரெல்லாம் ஆஃப் மோடில் இருக்கிறாங்க கஸ்டமர் கிளைண்ட் யாரெல்லாம் ரொம்ப நாள் பேசாமல் இருக்காங்களோ, யாரெல்லாம் ரெகுலராக பேசியிருந்தவங்க ஆஃப் ஆனாங்களோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணுது, அடுத்த வாரம் உங்களுக்கு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது, உடனே ஜோசியரை அழைக்கவும் 50 ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டு அனுப்புதுன்றப்ப இது என்னன்னா ஒரு மாஃபியா மாதிரி ஆயிடுச்சு.
இந்த மாஃபியாக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆன் சைட்லேயோ இல்லைன்னா வந்து இந்த ஒரு மாதிரி இந்த வெப்சைட்லேயோ இல்லைன்னா ஆன்லைன்லேயே போட்டு பிறந்த தேதியை போட்டு டவுன்லோட் பண்ணி எடுக்கிற ஜாதகங்கள் உங்களுக்கு உருப்படாது. அது எதற்கு உருப்படும் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப அவா இருக்குது உங்கள் இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா, ஒருத்தன் பொழுது போகாமல் கையில் காசு இருக்குன்றதுக்காக ஜோசிக்காரனுக்குலாம் ஃபோன் போட்டு எனக்கு வந்து 20 வருஷம் பேக்கேஜ் வேணும், 25 வருஷம் பேக்கேஜ் வேணும், என் மனைவியோட பற்றிய டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு நீடு இல்லை இல்லையா? இப்போ ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு போகிறோம் நம்ம? 3 நாளாக வலிக்குதுன்னு சொல்கிறோம். 3 நாளாக ஏன் வர்றோன்னா 2 நாள் சரியாகவும் வெயிட் பண்ணோம். 3ஆவது நாள் முடியாத பட்சத்தில் தானே போகிறோம். ஒருத்தன் வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் வலி வருமா இனிமேலும் 5 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் போய் கேட்டால் நம்ம எப்படி பார்ப்போம் நம்ம? அது மாதிரி இந்த ஜோசிக்காரங்களை ஹேண்டில் பண்ணுறாங்களா அவங்கள ஃபுல்லாக வந்து பேக்கேஜ் பண்ணி தூக்குறான். அது மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் பாருங்கள். ஆனால் உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த சைட்டுக்கு போனாலும் காலில் பேசுங்க. அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ஒரு அஸ்ட்ராலஜர் பிடிச்சி பேசுங்க. என்கிட்ட நீங்கள் பேசணும்னு அவசியமே இல்லை. நான் அதை விளம்பரமாகவும் பேசலை. நான் வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ப்ரோக்ராம் மாதிரி விளம்பர ப்ரோக்ராம் எங்கேயுமே பண்ணுறதில்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் யாரை வேணாலும் பாருங்கள். ஆனால் அந்த ஜோசியர் வந்து நேரடியாக இல்லைன்னா அவர்கிட்ட தான் பேசுகிறோம், இல்லைன்னா அவர்கிட்ட ஃபோனில் கூட பேசுங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த ஆன்லைனில் வெப்சைட்டில் சாட்டிங்கில் இன்னொரு விஷயம், இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஏஐ இமேஜ் தான் இருக்குது. இன்னொரு விஷயம், இவருக்கு வந்து ஒருத்தருக்கு கார்த்திகேயன் பேர் வச்சுருப்பாங்க, அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து சக்திதாசன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எந்த வெப்சைட்லையுமே ஒரிஜினல் நேம் வைக்கிறதுல யாருக்குமே. ஏன் அப்படின்னா இவங்க ஒரிஜினல் நேம் வச்சாங்கன்னா இவங்க எங்கேயாச்சும் கூகுளில் சர்ச் பண்ணி இப்போ என் பேர் பார்த்திபன், அப்போ நீங்கள் எந்த வெப்சைட்டில் போனாலும் என் ஃபோட்டோ போட்டு என் பேர் இல்லாமல் வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா என்ன நீங்கள் பார்த்திபன் சர்ச் பண்ணி நான் ஒழுங்காக பலன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சரியாக இருக்குது, பெர்ஃபெக்டாக சொல்கிறாரு அந்த ஆள், இந்த ஆள்கிட்ட தனியாக பேசலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்திபன் கூகுளில் சர்ச் பண்ணி என்னை கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால என்ன செய்கிறாங்கன்னா அவங்க எனக்கு வந்து பண்டிட் ஜி அப்படின்னு பேர் வச்சுருவாங்கங்க. ஓகேங்களா? மாலைகளெல்லாம் போட்டு ஏஐ இமேஜ் போட்டு என்னை பூசாரி மாதிரி ஆக்கி இது டிஸ்பிளே பண்ணுறாங்க. அப்போ உங்களால் வந்து எந்த ஜோசியர்கிட்ட பேசுகிறோம், எந்த ஜோசியர் அவர் என்னப்பா இருக்காரு, எத்தனை வருஷம், இப்போ நான் வேற ஒன்றும் இல்லை, ஒரு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இன்னொருத்தன் எனக்கு இப்போ போன வாரம் கற்றுக்கிட்டவன், இல்லைனா போன வருஷம் கற்றுக்கிட்டவன், இல்லைனா ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறவன் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறான்னா அந்த எடுக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, ஏதாச்சும் ஒன்று போட்டு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு கதையை எழுதி விட்றாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒருத்தன்ட்ட? இப்போ வேறு ஒன்றும் இல்லை, இப்போ அமேசானில் ஒரு பொருள் வாங்குறீங்க, அமேசானில் ரிவ்யூவில் போய் படித்து பார்த்தீங்கன்னா 50 ரிவ்யூ இருக்கும். குட், எக்ஸலண்ட், பெர்ஃபெக்ட்னு போட்டிருப்பான், எல்லாமே அவனே போட்டிருப்பான். ஓகேங்களா? இது மாதிரி போட்ட அஸ்ட்ராலஜரை பார்க்காம இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா, ஒன்று ஒருத்தரை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு போகலாம், அல்லது இது மாதிரி பேஸாக இருக்கக்கூடிய இந்த வெப்சைட் பேஸில் ஒர்க் பண்ணக்கூடிய அஸ்ட்ராலஜரில் யாராச்சும் ஒருத்தவங்க இந்த 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 ஒரு ஒரு மிருளாளினி அப்படின்னு சொல்லி ஒரு அஸ்ட்ராலஜி மிருளாளினி ஜி அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த ஊருக்கு பேருக்காரங்களுக்கெல்லாம் வந்து நான் சவுத் சைடு நார்த் சைடு பேர் வைக்கிறாங்க, நார்த் சைடு இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜிலாம் சவுத் சைடு பேர் வைக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு கேங்காக நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் நீங்கள் போகிறது வந்து ஏதாச்சும் ஒரு அஸ்ட்ராலஜர் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாரு, அஸ்ட்ராலஜர் யாராச்சும் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க நான் வந்து வெப்சைட்டில் பார்த்தேன், இந்த நேமில் இருக்கவங்க சரியாக சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் போய் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் விளம்பரம் வந்துச்சு, யூடியூப்பில் விளம்பரம் வந்துச்சு, ஒருத்தர் தாடி வச்சு ஒருத்தர் இருக்கார் ஃபேமஸாக ஒரு ஜோசியர்னு சொல்லிட்டு டிவிலலாம் வராருன்னு சொல்லி அவர் அதுலேயும் பேசுவார். ஓகேங்களா? கலர் கலராக ரிப்பன் போட்டு நான் வந்து ஒரு கட்டம் போட்டு விளம்பரம் போட்டிருந்தாங்க. என்னென்னா ஒரு ஜோசியர் வந்து கட்டம் போடுறாரு, கட்டம் போட்டு கிரகங்களை நிரப்புறாரு, ராகுக்கு அடுத்து கேது எழுதுறாரு, ராகுக்கு அடுத்த கட்டத்தில் கேது எழுதுறாரு, ராகுக்கு 7ல் தான் கேது வரும் இல்லைங்களா? ராகுக்கு அடுத்த கட்டத்தில் கேது எழுதி இவர் கட்டம் போட்டு இந்த ஜாதகம் இவர் வந்து என்கிட்ட வந்தார், இவருக்கு வந்து காதல் பிரேக்கப் ஆகிடுச்சு, ஒரு வாரத்தில் சேருவான்னு சொன்னால் சேர்ந்துட்டாங்கிறாரு. நான் என்ன நினச்சிருந்தேன், ஐயோ பைத்தியக்காரனா நீ, கட்டத்தில் ராகுக்கு 7ல் தான்டா கேது வரும், அப்படி ஒரு ஜாதகம் எழுதுறேன்னா கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஜோசியத்துக்கும் தொடர்பு இல்லாத ஒருத்தங்களை வச்சு விளம்பரம் எடுக்கிறாங்க, விளம்பரங்கள் எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் இதில் போய் மாட்டிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஜாதகம் பாருங்கள். மெயின் இந்த சும்மா மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விளம்பரத்தில் பார்த்தேன் ஆர்வமாக இருக்குது இப்படின்ற அடிப்படையிலலாம் நீங்கள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத இழப்புகள் வரும். எனவே தேவையில்லாமல் ஜாதகம் பார்க்காதீங்க, ஆர்வத்தில் பார்க்காதீங்க. தேவை இருந்தால் அந்த ஜோசியர் உங்களுக்கு தெரியினாலோ அல்லது யாராச்சும் ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணியிருந்தாலோ இல்லைன்னா இந்த ஜோசியர்கிட்ட நம்ம 2 தடவை பேசி பார்க்கலாம். அந்த ஆள் யாருன்னாச்சும் தெரியணும் இல்லையா? அப்படி இருந்தால் மட்டும் பாருங்கள். இந்த வெப்சைட்டுகளில் போகிறது அதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு ஆர்வத்தில் பார்த்துட்டு ஒரு 10 ரூபா 20 ரூபா ஒரு இது பண்ணிவிட்டு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா வேணால் அவங்களை கண்டினியூ பண்ணுங்கள். எடுத்தோடனே பல தகவல்களை தேடி போனீங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றங்கள் இருக்குது. இன்னொரு விஷயம், இதில் வந்து உங்களுக்கு பரிகாரத்துக்குன்னு ஒரு ரெமிடி மால்னே வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா? டெம்பிள் மால் அப்படின்னு சொல்லி எல்லா வெப்சைட்டுக்கும் ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்னென்னா வரக்கூடிய அஸ்ட்ராலஜருக்கு கண்டிப்பாக பரிகாரம் செய்யணும்னு சொல்லி அவன் வந்து என்ன செய்கிறான், ப்ரெஷர் கொடுக்குறான். இப்போ நீங்கள் வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு பரிகாரத்துக்காக 2 குறை இருக்குன்னு சொல்லி அவங்கள வந்து அஸ்ட்ரோ மாலுக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறான். அஸ்ட்ரோ மால்னால் என்னென்னா உள்ளே போனே பரிகாரம் பூஜைக்கு ஒரு குரூப்பு, பரிகார பொருள்கள் விற்கிறதுக்கு ஒரு குரூப், எல்லா வெப்சைட்டும் இப்போ தனியாக வச்சுக்கிறான். அவனுக்கு இதை விட இதில் தான் அதிகமான வருமானம், இந்த கம்பெனி கார் கம்பெனி வச்சுருக்கவனுக்கு ஸ்பேரில் தான் அதிகமாக வருமானம் வரும்ன்ற மாதிரி
இவங்க எல்லாருக்கும் வந்து இப்போ என்னன்னா, இப்போ யாரெல்லாம் பரிகாரம் சொல்லலையோ ஹானஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு கிளைண்ட் கொடுக்குறதில்ல அவங்க. அப்போ இயற்கையாகவே என்ன செய்கிறாங்கன்னா, கோயில் பரிகாரமாச்சும் சொல்லுங்கள், எங்கள்கிட்ட வந்து ஊதுபத்தியாச்சும் வாங்க சொல்லுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகி போச்சு, ஊதுபத்தி, இப்போ கற்பூரம், விளக்கு, குத்து விளக்குன்னு சொல்லி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஜோசியை வச்சு விற்றுருக்காங்கன்றப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க, மாட்டிக்காதீங்க. நான் ஆல்ரெடி நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஜோசிக்காரனையும் மாட்டிக்காதீங்கன்னு சொல்கிறேன், என்கிட்ட உட்பட. உங்களுக்கு தேவையாக இருந்தால் எங்களை நம்பி வாங்க. தேவையில்லாமல் வந்தீங்கன்னா நாங்கள் ஏதாச்சும் சொல்லி போய் உங்களுக்கு ஏதாச்சும் மனக்குழப்பமாகி போய் இருக்கிற நிம்மதி போயிடும். எனவே ஓசியில் பலன் சொல்கிறாங்க, சும்மா போனால் இது இருக்குங்க அப்படின்ற மாதிரி ஒன்று. இந்த சுய வைத்தியம் மாதிரி இந்த இடத்துல கட்டி வந்தால் வெத்தலையை வாட்டி வை, இங்கே வலி வந்துச்சுன்னா எதையாச்சும் வாட்டி தின்னுன்னு சொல்லி எவனாச்சும் ஒருத்தர் யூடியூப்பில் வீடியோ போடுறான். சரிங்களா? இப்போ கூட ஒருத்தர் ஹீலர்னு ஒருத்தர் வந்து டெலிவரி வீட்லேயே பாருங்கன்னு சொல்லி ஒரு பிள்ளை செத்து போச்சு தெரியுங்களா? அவருக்கு ஜோசியத்தை பற்றியும் தெரியாது, மருத்துவத்தை பற்றியும் தெரியாது. எதையாச்சும் ஒரு புக்கை படிச்சுட்டு கண்டென்ட்டுக்காக வீடியோவில் பேசுகிறாங்க. அதை நம்ம மக்கள் உண்மைன்னு நம்பி என்ன செய்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய வெப்சைட்டில் ஜோசியத்தை கற்றுக்குறீங்க நீங்களாவே. உங்கள் ஜாதத்தில் என்ன இருக்குன்னு பார்த்து நீங்களாவே ஒரு முடிவு எடுக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க கால் பண்ணி கேட்குறாங்க, சார் என் பொண்ணுக்கு 2 கல்யாணம்ன்றாங்க. எப்படிமா அப்படின்னு கேட்டேன். ஒரு ஜோசியர் சொல்லிக்கிறாரு, அந்த ஆர்டிக்கலை நான் வேணால் காப்பி பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன்னு அவன் இருந்தால் பக்கமாக எழுதிக்கிறான் குமுதத்துக்கு. ஓகேங்களா? அதை எழுதி அனுப்பிச்சிருந்தா அவன் அந்த பொண்ணுக்கு 2 கல்யாணன்ற மாதிரி அவர் சொல்கிற லாஜிக் இப்படி வருது. அப்படிலாம் இல்லைம்மான்னு சொல்கிறேன். இந்த அம்மா கடைசி வரைக்கும் ஏற்றுக்கவே இல்லை, ஒரே குழப்பத்தில் இருக்கிறாங்க. அப்போ என்னன்னா, நீங்களாகவும் சுய பரிசோதனை செஞ்சுக்காதீங்க. அப்போ என்னன்னா, ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறோன்னா ஆர்டிக்கலோட நிப்பாட்டிக்கணும் இல்லையா? வயிறு வலிக்குதுன்னா கேன்சர் இருக்குன்னு ஒருத்தன் போட்டிருக்கானா, கேன்சர் இருக்குது கேன்சர்னு ஒன்றும் டாக்டரை போய் செக் பண்ணவாதுன்னு செய்யணும். அதுவும் நீங்கள் செய்கிறதில்ல. கடைசி வரைக்கும் இருக்குன்னு நினச்சிட்டே சாகுற மாதிரி இந்த மாதிரி ஜோசியத்தில் மிகப்பெரிய பிரச்சனை இல்லை. நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆண் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சார் என் ஜாதகத்தை பாருங்கள், என் ஒய்ஃபுக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குது சரிங்களா அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். எப்படியா சொன்னாங்கட்டா, இப்படி ஒரு ஜோசியர் எழுதியிருக்கிறாரு, இல்லைன்னா இப்படி ஒரு ஜோசியர் பேசிக்கிறாரு அப்படிங்கிறான். அவர் வந்து ஒரு ரூல்ஸை சொல்லிக்கிறாரு. அந்த ரூல்ஸ் உங்களுக்கு உட்காந்துச்சா உட்காரலையா, அது உட்காராமல் போகிறதுக்கு என்ன காரணம், இது மாதிரி நிறைய காரணிகள் இருக்கு இல்லையா? ஒன்று அந்த ஜோசியத்தை போய் கேட்டுடலாம்ல. இல்லாட்டினா நீங்கள் என்ன செய்யலாம், அதை மறந்துட்டு வேறு வேலை பார்க்கலாம். எனவே இந்த வெப்சைட்டில் பார்க்குறது, நீங்களாவே சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது, புக்கை படிச்சுக்கிறது, ஆர்டிகல் படிக்கிறது, கூகுளில் படித்து நீங்களாவே குழப்பிக்கிறது. கூகுளில் எல்லாமே வந்து உங்களுக்கு 10 பேர் சொன்னதை கலெக்ட் பண்ணி கொடுக்கும். நிறைய பேர் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி அறிவாளியாக இருக்குன்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடிலே பலன் கேட்குறான். ஓகேங்களா? சாட் ஜிபிடி ஏஐலேயே பலன் கேட்குறாங்க உட்காந்துட்டு. எனக்கு லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு, என்னுடைய பிறந்த தேதி இது, என்னைக்கு எனக்கு லவ்வர் வருவாங்கன்னு கேட்குறான். ஏன்னா சாட் ஜிபிடி எல்லாரும் பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு இவங்க இஷ்டத்தை கேட்குறாங்க. இந்த ஏதோ ஒரு படத்தில் ஹவு டு கிஸ்ன்னு சொல்லி கூகுளெல்லாம் சர்ச் பண்ணுவாங்க. இது மாதிரி எல்லாத்தையும் சர்ச் பண்ணுவாங்க. இது மாதிரி ஏஐ சாட் ஜிபிடி எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணுறாங்க. எனவே இது ஜோசியம்ங்கிறது வந்து அது உண்மையா பொய்யா, இது உண்மையிலே இருக்குதா, இது மித்தாலஜியா, இல்லைனா மூட நம்பிக்கையான்ற முடிவுக்கு இன்னும் நம்ம வரல. அதுலேயும் போய் இன்னும் கொஞ்சம் அதிகமான குழப்பத்தில் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களை வந்து கடை தேற்ற முடியாதுன்ற மாதிரி கவனமாக இருங்க. மனசில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சரி பண்ணவே முடியாது. இந்த ஏஐ டூலு, அதுக்கப்புறமா வந்து இன்ஸ்டண்ட்டாக சில விஷயங்கள்லாம் நீங்கள் நம்பணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருந்தால் எந்த வழியாகவும் போய் பாருங்கள். இனிஷியலாக அந்த ஜோசியர் யார், அவர்கிட்ட வாய்ஸாக பேசுகிற மாட்டெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டில் வரக்கூடிய பதில்கள் எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே ஏஐ ஆட்டோமேட்டிக் தான். சரியாக புரிஞ்சுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் நிறைய பேசலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.